வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவை மீடியா ஒன் மற்றும் 1000 பிரிக்ஸ் இணைந்து நடத்தும் கோயம்புத்தூர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இளம் வீரர்கள் பங்கேற்கின்றனர். அந்த வீரர்களுக்கு GNPL மற்றும் லீக் பிளேயர்ஸுடன் சேர்த்து விளையாட இந்த CPL போட்டி மிகவும் உதவியாக இருக்கும் என மூத்த வீரர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டிற்கான போட்டி குறித்தான அறிமுக நிகழ்ச்சி கோவை லீ மெரிடியன் ஹோட்டலில் நடைபெற்றது. ஏப்ரல் 5ஆம் தேதி CPL போட்டிகள் துவங்கி தொடர்ந்து 3 வாரங்கள் நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதில் 10 அணிகள் மற்றும் 160 வீரர்கள் பங்கேற்கின்றனர். நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சியில் 21 வார்டுகள் உள்ளன. இதில் 52 ஒப்பந்த பணியாளர்கள் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பணிகளை தலைவர் முதல் கவுன்சிலர் வரை அனைவரும் ஒவ்வொரு ஒப்பந்ததாரரின் பெயரில் ஒப்பந்தமெடுத்து அதனை இவர்களே சொந்தமாக செய்து கொள்ளையடித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கிடையே 4,80,00,000 ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகளுக்கான டெண்டர் விடப்பட்டதில் தங்களுக்கு குறைந்தது 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணிகளையாவது வழங்க வேண்டும் என திமுக கட்சி நிர்வாகிகள் நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தனர். நகராட்சி அலுவலகம் முன்பு நகராட்சி தலைவர் சிவகாமி, துணைத் தலைவர் நாகராஜ் மற்றும் கவுன்சிலர்கள் ஒரு பக்கமாகவும் கட்சி நிர்வாகிகள் மறுபக்கமாகவும் நின்று கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி தலைவர் தன்னிச்சையாக செயல்பட்டு கட்சிக்கும் நகராட்சிக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்துவதாகவும் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்வதில் தங்களுக்கும் பங்கு வழங்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகள் கேட்டனர். அப்படி சட்டத்தில் ஏதும் இடமில்லை என்றும் இதுகுறித்து கட்சி தலைமைக்கு தெரிவித்து தனக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கட்சி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம் என்று தலைவர் சிவகாமி மற்றும் துணைத் தலைவர் நாகராஜ் தெரிவித்தனர். இதனால் பொதுமக்கள் மத்தியில் இரு தரப்பினரிடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுக நகர செயலாளரும் கவுன்சிலருமான சேகர் சம்பவ இடத்திற்கு வந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்ததால் மோதல் தவிர்க்கப்பட்டது. எனினும் பொதுமக்கள் முன்னிலையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் நகராட்சி தலைவர், துணைத் தலைவர், கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மோதல் ஏற்படும் சூழலை ஏற்படுத்தியது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வளர்ச்சிப் பணிகளில் கட்டிங் மற்றும் கமிஷன் பார்ப்பதற்காகவா இவர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் என அங்கிருந்தவர்கள் தலையில் அடித்து நொந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறையில் 10, 15, 25 ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கவர்னர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு 10 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு தலைமை காவலர் பதவியும், 15 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு துணை உதவி ஆய்வாளர் பதவியும், 25 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு உதவி ஆய்வாளராகவும் பதவி உயர்வை வழங்கினர். எப்பொழுதும் புதுச்சேரி ஒரு அமைதியான மாநிலம், அழகான மாநிலம், அமைதியான மாநிலம். இது இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். அப்படி அமைதியா அழகு இருக்கும்போது நம்ம சுற்றுலா பயணிகள் நிறைய வராங்க. சுற்றுலா பயணிகள் வராங்கன்னு சொன்னா நம்ம அமைதியான ஒரு மாநிலம், அழகான மாநிலம். வந்தா நிம்மதியா 2 நாட்கள் இருக்கலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை எங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை அடிப்படையில் சுற்றுலா பயணிகள். வேற என்ன, சுற்றுலா பயணிகள் வருகின்றாங்க, விரும்பி புதுச்சேரிக்கு வராங்கன்னு சொன்னா ஒரு நல்ல மாநிலம். இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டு வருவது போதைப் பொருள் சம்பந்தப்பட்டதுதான், வேற எதுவும் அதிகமாக பேசப்படுவது இல்லை. இதில் நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை, அக்கறையோடு கவனம் செலுத்தப்பட வேண்டியது. ஏன்னா ஒரு சமுதாயத்தை சீரழிக்கின்ற ஒன்றாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இளைஞர்களை சீரழிக்கின்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. வருங்காலத்தில் அவங்க நல்லா இருக்கணும். இளைஞர்கள் இப்ப நல்லா இருந்தாதான் நம்முடைய மாநிலம் சரி, நாடும் சரி ஒரு வளமான நாடாக இருக்க முடியும். அப்போ இளைஞர்கள் அந்த பழக்கத்திற்கு, போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை, நம் அனைவருடைய கடமை. அந்த பழக்கம் வந்துட்டுனா விட முடியாதுன்ற ஒரு நிலை சூழ்நிலை ஏற்படும். அந்த பழக்கமே வராமல் இருப்பதற்கு என்ன, அதில் எப்படி கண்காணிக்க வேண்டும், இதில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இப்போ போதைப் பொருள் நம்ம பூச்சியில பாத்தீங்கன்னா இங்க எங்க போதைப் பொருள் இங்க உற்பத்தி பண்றது எதுவும் அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அது எங்கேயோ வருது.
அந்த வெளியில் நம்ம தடுக்கணும், முதல்ல எங்க இருந்து வருதுன்றதை நம்ம மிகுந்த கவனத்தோடு பார்க்க வேண்டும். ஒன்றே ஒரு கோரிக்கை, நாம் எவ்வளவு பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பொதுமக்களிடம் நாம் நம்பிக்கை ஏற்படுத்தும் அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ சூழ்நிலை, கெட்ட பேர் வாங்குகின்ற சூழ்நிலை, ஆனால் யாராக இருந்தாலும் அது மக்களுக்காகத்தான். மக்கள் நம் மீது அன்பு வைக்க வேண்டும், மக்கள் நம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே முதலமைச்சர் சொன்னதில் நான் உடன்படுகிறேன். போதை பழக்கம், இந்த இளைஞர்களை காப்பாற்ற மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. இந்த இளைஞர்களின் கலாச்சார சீர்கேடை பாதுகாப்பதில் மிகப்பெரிய பங்கு நமக்கு இருக்கிறது. ஆக அந்த பங்கையும் நாம் சரியாக ஆற்ற வேண்டும். ஒவ்வொரு இளைஞனையும் பார்க்கும் பொழுது நான் அந்த குழந்தையின் அப்பாவாகவோ அண்ணனாகவோ நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. சேலம் மாவட்டம் மணிவிழுந்தான் ஊராட்சிக்கு உட்பட்ட கல்வராயன் மலை அடிவார பகுதியான முட்டல் போமரத்துப்பட்டி கிராமத்தில் பஸ், ரோடு உள்ளிட்ட வசதிகள் இல்லை. இதை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் அறிவித்தனர். இதுகுறித்து தினமலர் செய்தி வெளியிட்டது. இதன் எதிரொலியாக கல்வராயன் மலைக்கு மாவட்ட நிர்வாகம் பஸ் வசதி செய்ய நடவடிக்கை எடுத்தது. இதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. கல்வராயன் மலைக்கு செல்லும் பஸ் சேவையை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரன் துவக்கி வைத்து பஸ்ஸில் பயணம் செய்தார். ஆர்டிஓ மேனகா மற்றும் அதிகாரிகள் உடன் சென்றனர். அவர் ஹிந்தியில சொல்றாரு, ஒரு நம்ம டவுன் பஸ் இதே போன்ற பிங்க் நிற டவுன் பஸ்ல பயணம் செய்யறாரு, 2 டிக்கெட்டை வச்சுக்கிட்டு. நான் இப்ப இந்த தமிழ்நாட்டில் இந்த பேருந்துல போறேன், நான் வாங்கியிருக்க டிக்கெட் 24 ரூபாய். இதுவே உத்தரப்பிரதேசமா இருந்தா 48 ரூபாய்க்கு நான் டிக்கெட் எடுக்கணும், 2 மடங்கு டிக்கெட் எடுக்கணும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டிக்கெட் விலை மிக குறைவான நிலையிலே கொடுத்து பெண்களுக்கும் இலவசமா பயணம் செய்கின்ற திட்டத்தையும் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி அவர் பேசுகின்ற அந்த வீடியோ வருது. நம்முடைய எஸ்ஆர்எஸ் அவர்கள் அன்றையிலிருந்து இந்த வரைக்கும் ஒரு 440 கோடி இலவச பயணங்கள் பெண்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக இளைஞரணி சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சோமசுந்தரம், சிவபதி கலந்து கொண்டனர். எப்படி திமுகவில் அப்ப மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த ஒரு ஆளு அந்த ஆட்சியை முடிச்சாரோ அதே பாணியில தான் வந்துகிட்டு இருக்காங்க அந்த உதயநிதி ஸ்டாலின். ஏதாவது பேச வேண்டியது, மக்களை ஏமாற்ற வேண்டியது, மாணவர்களை ஏமாற்றிய இந்த ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும். அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து இந்த நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னது யாரு? சொன்னது யாரு? இந்த உதயநிதி ஸ்டாலின். வந்தா நீங்க கேட்கணும். இப்ப தேர்தல் நேரத்தில் வருவாங்க, நிறுத்தி நீங்க கேட்கணும். ஐயா, நீங்க சொன்னதெல்லாம் இந்த 520 இதெல்லாம் முக்கியமா சொன்னீங்க, ஏமாத்தினீங்க. நீங்க மாணவர் சமுதாயம் ஒரு இடத்துல இறந்து போச்சுன்னா உடனே போயிருவாங்க. போயிட்டு அந்த குழந்தைகளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி ஒரு 1000-500 கொடுத்து ஏமாத்தின இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தோடனே மாணவர்களையும் ஏமாற்றிய அரசு இந்த விடியா அரசு. போதைப் பொருட்கள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து பொள்ளாச்சியில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமை வகித்தார். எம்எல்ஏ அலுவலகம் டு மத்திய பஸ் ஸ்டாண்ட் வரை திரளானோர் பங்கேற்றனர். தமிழக அரசை கண்டித்தும் கண்டன கோஷம் எழுப்பினர். இதுவரையில கடந்த 3 ஆண்டு காலத்தில் 5000 கோடிக்கு மேற்பட்ட போதைப் பொருள் கடத்தலிலே அவர் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அவரிடம் பணம் பெறாத, உதவி பெறாத திமுக பெரும்புள்ளியிலே யாரும் இல்லை. அந்த அளவுக்கு எல்லோருக்கும் அவர் வாரி இறைத்திருக்கிறார். நம்முடைய ஜாஃபர் சாதிக் திமுகவினுடைய காட்ஃபாதராகவே கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியிலே விளங்கியிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் போதைப் பொருள் எங்காவது தேவை என்றால் அதை நிறைவு செய்கிற, பஞ்சம் தீர்க்கிற மாமனிதராக அவர் விளங்கியிருக்கிறார். அவருக்கு ஊக்க சக்தியாக, ஆக்க சக்தியாக தமிழகத்தினுடைய முதன்மை குடும்பம் விளங்கி இருக்கிறது என்பது அனைவரும் தெரிந்ததுதான். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள். அதே போல விருதுநகரில் 2 பள்ளி மாணவர்களை சோதனை செய்து பார்த்தபோது ஒரு 750 கஞ்சா பொட்டலங்களை பிடித்திருக்கிறார்கள். கஞ்சா பொட்டலம். இப்படி உலகத்திற்கு தேவையான அனைத்து போதை வஸ்துக்களையும் சப்ளை செய்கிற மாநிலமாக தமிழகத்தை திமுக ஆட்சி கடந்த 3 ஆண்டு காலத்தில் மாற்றிவிட்டது. தஞ்சை ரயிலடி பகுதியிலிருந்து ஆற்றுப்பாலம் வரை நடைபெற்ற மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு சட்டையுடன் அதிமுகவினர் கலந்து கொண்டனர்.
கஞ்சா போதையிலிருந்து இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும், நீட் தேர்வு ரத்து என்ன ஆச்சு என கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து வடலூரில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடந்தது. நாடு முழுவதும் ரயில்வே ஸ்டேஷன்கள் நவீனப்படுத்துதல் திட்டம் 85,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,700 ஸ்டேஷன்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஒரு நிலையம் ஒரு அங்காடி திறப்பு விழா குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை பிரதமர் மோடி குஜராத்தில் இருந்தபடி காணொலி மூலம் திறந்து வைத்தார். கல்வெட்டை நிலைய அலுவலர் கோபி திறந்து வைத்தார். விழாவில் குன்னூர் இன்ஸ்பெக்டர் சதீஷ், பாஜக நிர்வாகிகள் ஈஸ்வரன், பாப்பண்ணன், சரவணன் மற்றும் தனியார் மருத்துவமனை நிறுவனர் கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்றனர். புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் காக்கிநாடா மற்றும் கச்சகுடா எக்ஸ்பிரஸ் ரயில்கள் துவக்க விழா நடைபெற்றது. புதிய ரயில்களை கவர்னர் தமிழிசை மற்றும் சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். வந்தே மாதரம் என்று நாம் பெற்ற இந்த சுதந்திரம் வந்தே பாரத் என்று செல்லட்டும் என்று வந்தே பாரத் ரயிலை அறிமுகப்படுத்தினார். ஒரு ரயில் இல்லாம 2 ரயில் இல்லாம இப்ப எல்லா சிட்டிகளையும் கனெக்ட் பண்ணுது. அது மட்டுமல்ல, எல்லாருமே இப்ப வந்தே பாரத்துக்கு முன்னால இருந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க, உள்ள இருந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரயில்லாம் நமக்கு கிடைக்குமா நாங்கெல்லாம் ஏங்கின காலம் உண்டு. ஆனா இன்று இந்த இன்னும் சொல்ல போனா நான் மேலாளர் அவர்களை மற்றும் இங்குள்ள அதிகாரிகளை, மரியாதைக்குரிய அன்பழகன், கிருஷ்ணமூர்த்தி அவர்களை எல்லாம் பாராட்டுகிறேன். மற்ற ரயில்வே நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், தொழிலாளர்கள், தொழில்துறையை சார்ந்தவர்கள். ஏன்னா இந்த காக்கிநாடு எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு வரைக்கும் வருது. நாம் புதுச்சேரி மக்களுக்கு நிச்சயமாக அது வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்று புதுச்சேரிக்கு வந்திருப்பதற்கு நாம் ரயில்வே அமைச்சருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் நமது நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். சாய் சரவணன் சொன்ன மாதிரி பல ரயில்கள் நமக்கு இப்பொழுது புதுவைக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன் புதுவைக்கு பல என்ஜின்கள் வருகிறது என்றால் டபுள் என்ஜின் சர்க்கார் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த என்ஜின்லாம் நம்மை நோக்கி வருகிறது. ஆக மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் பல திட்டங்கள் ஒரு மாநிலத்திற்கு கிடைக்க முடியும் என்பதற்கு புதுச்சேரி ஒரு உதாரணம். கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டார். அவரை கோவை தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். இன்று காலை முக்தியடைந்தார். பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக ஆதீன வளாக பிரதான மண்டபத்தில் சிவலிங்கேஸ்வர சுவாமிகளின் உடல் வைக்கப்பட்டுள்ளது. ஆதீன வளாகத்திலேயே நாளை நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. காமாட்சிபுரி ஆதீனம் பட்டியல் சமூக மக்கள் வாழும் பகுதிகளில் உள்ள கோவில்களை சொந்த செலவில் புனரமைத்து குடமுழுக்கு செய்தார். புதிய பார்லிமெண்ட் துவக்க விழாவில் பிரதமர் மோடியிடம் செங்கோல் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்த்தார். சிவலிங்கேஸ்வர சுவாமிகளின் உடலுக்கு பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் மாலை அணிவித்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர்.